குட் மார்னிங். காலையிலே யூடியூப்பில் போனாலே நேற்றுக்கு விஜயோட ஆடியோ லான்ச் இல்லையா, அதை பற்றின கிளிப்ஸாக வருது. அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டால் கொஞ்சம் மனசு ஃபீலிங்காக இருந்ததுப்பா. எங்கே இருந்தோ எவ்வளவோ தூரம் வந்து கடைசி ஆடியோ லான்ச்சா மலேசியாவில் நம்ம இங்கே வந்து வேலை பார்க்குற நேரத்தில் இது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஊரில் இருக்கிறவங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு தெரியல, இங்கே வேலை பார்க்குறோம் நம்ம வெளிநாட்டில் அப்படின்னும் போது அது ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பார்த்துக்கலாம். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க இந்த நாள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இந்த நாளுக்கு உண்டான ட்விஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம் வாங்க. நண்பர்களே, எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. மணி 7:30 ஆயிடுச்சு. ஆனால் கடையில் ஒரு கஸ்டமர் கூட இன்னும் வரவே இல்லை. ஆச்சரியம், அதிசயம். ஜீஸ் ஜீஸ் கடை எம்டியாக உள்ளது. இன்னும் கஸ்டமர்ஸ் யாரும் வரல. வாங்க மலேசியாவின் மார்னிங் வியூ பாருங்க. மலேசியாவின் மார்னிங் வியூ. இங்கே தான் இந்த ஆடியோ லான்ச்சுக்கெலாம் நிறைய தமிழ் மக்கள் வந்து இருந்தாங்க. டூர் மாதிரி வந்திருந்து 4 நாள் ப்ரோக்ராம் சொன்னாங்க. முடிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. ஒன்றுமே தெரியாது. மலேசியாவில் என்ன சாப்பாடு, எங்கே இருக்கிறோம், என்ன எதுன்னு எதுவுமே தெரியாது. ஏஜென்ட்கிட்ட காசு கொடுத்து டூர் புக் பண்ணி வந்திருக்கிறாங்க. நல்ல மாதிரில நீட்டாக போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேரம் ஒரு ஆளுக்கு 60,000 ரூபா கணக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஊர் காசுக்கு. என்ன நண்பர்களே, நேற்றுக்கு விஜய் வந்துட்டு இங்கே மலேசியாவிலேருந்து சென்னைக்கு போய் இறங்கின உடனே அவர் அங்கே காருக்கு போகிறதுக்குள்ளே கூட்டம் கூடி அவர் காருக்கு ஏற போகிற நேரத்தில் அவர் அப்படியே விழுந்தே போட்டாரப்பா. பார்க்கவே பாவமாக போச்சு. காலையிலேருந்து கடை முழுக்க அதுதான் பேச்சு. நான் அப்புறம் வீடியோ எடுத்து பார்த்தேன். அவ்வளோ ஆர்டர் நேரத்துலையும் கொஞ்சம் ஆர்டர் அப்படியே ஒரு எல்லா ஆர்டரும் முடிச்சுட்டு கொஞ்சம் கேப் வந்தோடனே டக்குன்னு செல்லை எடுத்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அவர் போய் விழுந்தது. அதை ரிட்டன் திரும்ப ஸ்லோ மோஷனில் போடுறாங்கப்பா. பார்க்க மனசே கஷ்டமாக போச்சு. இங்கே அவ்வளோ கூட்டம் கூடி நீட்டாக முடிச்சுட்டு போயிடுச்சு. அங்கே போய் இங்கேருந்து ஏர்போர்ட்டோட வாசல்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் காருக்கு போய் ஏறுறதுக்குள்ளே ஒரு சுனாமியை வந்து அட்டாக் பண்ணிடுச்சு அவரை. பாவம். இதெல்லாம் சும்மா சகஜம்தான். எல்லாம் ஒரு பேரன்பு. அவ்வளவு அன்பு அவர் மேலே. அதெல்லாம் குறைலாம் சொல்ல முடியாது. சொல்கிறேன், பார்க்க பாவமாக போச்சு அப்படின்னு சொல்லி அங்கே வந்துட்டு மாநாடு அது இதுன்னு போட்டுட்டு அங்கே இருந்து திடீர்னு இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்துட்டு திரும்ப இங்கே இருந்து ஊருக்கு போயிட்டு போகிற இடத்துல கீழே விழுந்த கூட்டத்தில் பாவம்ல. இட்ஸ் ஓகே. அதுதான் கடை ஃபுல்லாக அதுதான் பேச்சு போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு. வாங்க, இப்போ மணி 11 ஆச்சு. அடுத்து இன்றைக்கி தோசை மாவு ஊற போட்டுட்டு வெங்காயம் வெட்டி வச்சுட்டு வெளியாக வேண்டியது தான் பேலன்ஸ். இன்றைக்கி ஒன்றும் அதிகமான வேலைகள்லாம் இதுக்கப்புறம் கிடையாது. இவ்வளோ நேரம் அடி பிரிச்சுட்டாங்க. லீவுலாம் முடிஞ்சிருச்சு. லீவு முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வரும். இன்றைக்கி செம வேலை. காலையிலேயே ஏகப்பட்ட ஆர்டர் அடி தட்டி விட்டாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொந்த மைதா இருந்துச்சு, நல்லா இலகி சூப்பராக இருந்துச்சு மைதா. வீசுறதுக்கு ரொட்டி வீசுறதுக்கு நல்லா வந்ததுனால சரசரன்னு வீசி எரிஞ்சாச்சு. ஓகே நண்பர்களே, இந்த நாளுக்கு உண்டான ட்விஸ்ட் என்னென்னா, நாம் இன்றைக்கி கடைக்கு ஜாமான் வாங்க போகிறோம். எதிர்பாராமல் நேர்ந்த ட்விஸ்ட்டு இந்த நாளில் அப்படின்னா அது இதுதான். கடையை விட்டு நீங்கள் வெளியே போகிறோம் ஜாமான் வாங்க. இன்னும் ஒருத்தன் ட்ரெஸ் மாற்ற போயிருக்கான். இதுதான் நம்ம கடை. போலாமா? ஒப்பண்ணா நண்பர்களே, நாம் இப்போது ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கடைக்கு ஜாமான் வாங்கியாச்சு. இப்போ நாம் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். போஸ் வந்து முதலாளி வந்து ஜாமான் வாங்க போயிருக்கிறாரு. அந்த பசங்க 2 பேரும் கூப்பிட்றாங்க. அது என்ன சைனீஸ் கடையில் தானே எழுதியிருக்கு? ஆமாம், சைனா இதில் வந்துட்டு எழுதியிருக்கு. பார்த்தபடி நாம் இப்போ ஒரு இடத்துல வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இதுதான் மலேசியா, பார்த்து கொள்ளுங்கள். இந்த காரில் உட்காந்துக்கிட்டு இந்த பயலோ இருக்கிற புறா விரட்டிகிட்டு இருக்கிறாங்க.
கை கட்டுறான பாருங்க. ஹாய் சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே. நாம் இப்போ கிளம்பிட்டோம். ஜாமான்லாம் வாங்கி முடிச்சாச்சு. இப்போது கிளம்பிட்டோம். எங்கே நம்ம போகிறோம்? நாம் திரும்ப ஜெயிலுக்கு போகிறோம். இளநீ நண்பர்களே, கூட வேலை செய்கிற பையன் வெத்தலை பாக்கு கொடுத்தான். அதுக்கு பேர் சீரின்னு சொல்லுவாங்க. 2 பேர் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நான் ரூமுக்கு போகிறேன். அன்றைக்கி உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு 3 மணியோட போனேன்ல, அதுக்கு இன்னொரு நேற்று 7 மணிக்காக போனேன்னா, அப்போ அதில் ஒரு 3.5 மணி நேரம் இருந்துச்சு. நேற்று அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்ததுனால 3 மணி நேரமாக்கி இன்றைக்கி 3 மணி நேரம் லீவு கொடுத்து சரி பண்ணிட்டாங்க. அரை ஷிஃப்ட் லீவு அப்படின்ற மாதிரி கணக்கு. 3 மணி நேரம் லீவு, 20 நாள் லீவு எனக்கு. அப்போ இந்த மாதத்தில் மட்டும் 1.5 மாதம் லீவு. பிஎஃப்க்கு வந்துட்டு 50 வெள்ளி பிடிப்பாங்க, ரீசார்ஜுக்கு 50 வெள்ளி, முடி வெட்டுறதுக்கும் தேங்காய் வாங்குறதுக்கும் 50 வெள்ளி சரியாக போயிடுது. அது கூட ஏன் செலவு 250 வெள்ளிக்கு மேலே வருது மாதம் செலவு மட்டுமே. ஃப்ரீ ரூம், ஃப்ரீ சாப்பாடெலாம் சாப்பிட்டுமே இது போல் போகுது. இன்றைக்கி நாளில் இதுவும் ஒரு ட்விஸ்ட்டு. லீவு, வெளியே போனது ஒரு ட்விஸ்ட்டு, லீவு ஒரு ட்விஸ்ட்டு. சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் சொல்கிறதுக்கு இருக்குது. இந்த நாளில் என் கூட வேலை செஞ்ச சில அண்ணன்மார்கள், திருப்பூர்லேருந்து டெய்லர்ஸ், சக்தி அண்ணன், சிவா அண்ணன். சிவாங்கிறவர் கான்ட்ராக்ட்காரர், சக்தி அண்ணனும் கான்ட்ராக்ட்காரர். அண்ணனாங்களும் ஒன்றா வேலை பார்ப்போம். கான்ட்ராக்ட் இருந்தால் அவர் போடுவாங்க, கான்ட்ராக்ட் போடுவாங்க, நான் போய் வேலை பார்ப்போம். நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஆனால் வயசில் மூத்தவங்க, ரொம்ப மூத்தவங்க, 35 வயசு அது போல் வயசுடையவங்க. காளீஸ்வரன் அண்ணா, சாமி அண்ணன், இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் எனக்கு. எல்லோரும் இன்றைக்கி வந்துட்டு எல்லாம் ஒரே கம்பெனியில் இப்போ யதார்த்தமாக வேலை செய்கிறாங்களாம். சுச்சுவேஷன் அது போல் இப்போ க்ரியேட் ஆகிருக்கு. அதனால் எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் என்னடா இவங்களாம் எனக்கு கூப்பிடவே மாட்டாங்களே, என்ன எத்தனை டைம் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன். ஜாமான் வாங்க போயிருந்த கடைக்கு பொருள் வாங்க போயிருந்த இடத்துல எனக்கு வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுருந்தாங்க. என்ன விஷயம் நான் சொல்லி கேட்டதுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுருந்தாங்க. இது போலன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இந்த நாளுக்கு உண்டான சுவாரஸ்யமான தருணம் அப்படின்னு சொன்னால் அதை சொல்லலாம். 2 ட்விஸ்ட்டு, ஒரு சுவாரஸ்யமான தருணம் இந்த நாளில். இப்படி போவோம் கீழே, டூப்ளிகேட் கார்டு வச்சுருந்தா இப்படி தான் போகணும். அங்கிட்ட ஆட்டிகிட்டு போனீங்கன்னா இருக்கிற கார்டையும் பிடிட்டு விட்ருவாங்க. அவ்வளோதான், ரூமுக்கு போகிறோம். ரூம் சாவி எடுத்து வந்துட்டேன். ரூம் கிட்ட போயிட்டு அப்புறம் போகிற வழியில தான் ஞாபகம் வந்துச்சு. ரூம் கிட்ட போயிட்டேன், கதவு கிட்ட. அடடா சாவி எடுத்து வந்துட்டேன்னு சொல்லி இப்போ போய் சாவி வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறேன். இப்போ ரூமுக்கு பயங்கரமாக வேர்த்து ஓடுது. வெயிலில் இப்போ போயிட்டு வந்தேனா, அதான். ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ தான் இந்த ஸ்விம்மிங் பூலில் எனக்கு தெரிஞ்ச 3 பேர், அந்த சூப்பர் 7 ஒரு கடை சொல்லுவாங்கல்ல, அதில் குளிச்சுட்டு இப்போ தான் அங்கே வந்துட்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்படியே போனாங்க. அவங்கள்ட்ட தான் எங்கேயாவது கூப்பிட்டு பேசினேன். போகிறாங்க அவங்களுக்கு 3 பேருக்கு லீவாக, அதான் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு போகிறாங்க. நம்மளும் போய் குளிக்கலாம், ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்படி இருக்குது மலேசியா? நல்லா இருக்கு மலேசியா. ரெஸ்ட் எடுப்போமா? இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னுடைய அதிதீவிர ரசிகன் அப்படின்னு பொருள்படும். ஓகேவா? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது வெறும் ஒரு வீடியோ கிடையாது, என்னுடைய இந்த ஒரு நாள் வாழ்க்கையினுடைய பதிவு. ஓகே, இந்த நாள் முடிஞ்சிருச்சு. கோடி ரூபா கொடுத்தாலும் திரும்ப இந்த நாளை நான் போய் வாழ முடியாது, நம்ம யாருமே போய் வாழ முடியாது. அப்படிப்பட்ட இந்த நாளை நான் எனக்கு தொந்தரவாக இருந்த இந்த போதை இல்லாத ஒரு நாளாக நான் உருவாக்கி வாழ்ந்திருக்கிறேன். ஓகே, என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க ப்ளீஸ். ஓகே, தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, டெய்லி தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா இது ஒரு நாளினுடைய விளாக், வாழ்க்கை பதிவு.
ஓகே, ஒரே நாளில் நான் இத்தனை நாள் நான் பிறந்ததுலேருந்து எப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரே வீடியோவில் சொல்ல முடியுமா? ஒரு 2 நிமிஷத்தில், ஒரு 10 நிமிஷம் வீடியோவில்? டெய்லி பாருங்கள். அந்த நாளுக்கு உண்டானது தான் நான் சொல்லுவேன். அப்போ நேற்றுக்கு உண்டானது, எதிர்காலத்துக்கு உரியது, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சொல்லும்போது தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்கப்பா. பார்த்து பத்திரமா இருங்க. மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு வீடியோவில். பாய்.